இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்க பொண்ணு மட்டும் இல்லைன்னு என் புள்ளையும் குடிவாசமே இல்லாம இருந்தா. ஆனா இன்னைக்கு உங்க பொண்ண மறக்க முடியாம தினம் தினம் குடிச்சிட்டு வரான். நேத்தெல்லாம் ரோட்ல விழுந்து கிடந்திருக்கானே. 4 பேர் என் புள்ளைய தூக்கிட்டு வந்து வீட்ல விட்டுட்டு போனாங்க. மா என்னம்மா? டேய் சும்மா இருடா. புருஷனை பிரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு என் புள்ள தானே ஆறுதல். இப்போ என் புள்ளையும் என் கையை விட்டு போறானே, இதை எப்படி சரி செய்யறதுன்னு முழிச்சுக்கிட்டு இருந்த. கடவுள் மாதிரி நீங்க வந்து என் குடும்பத்தை காப்பாத்திட்டீங்கன்னு சத்தியமா சொல்றேன்னே. உங்க பொண்ணுக்கு இங்க எந்த குறையுமே இருக்காது. அவ ரொம்ப நல்லா இருப்பா. இங்க பாருமா தங்கச்சி, எங்களுக்கு குறிஞ்சிநாதனை பிடிக்காது. இந்த நிமிஷம் வரைக்கும் எங்க அம்மாவுக்கு எதிரா அவர் சதி பண்ணிட்டு தான் இருக்காரு. அப்படி இருக்கும்போது அங்கிள், அவரோட குணம் தெரிஞ்சுதான் 20 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் மொத்தமா தலைமுழுகிட்டு வந்திருக்கோம். அவரை நீங்களே நாளைக்கு மன்னிச்சு ஏத்துக்கிட்டா கூட நானும் என் அம்மாவும் ஏத்துக்க மாட்டோம். குறிஞ்சிநாதனோட புள்ளன்னு வெளியே சொல்லிக்கிறத விட வேற அவமானம் எனக்கு வேற எதுவுமே இல்லை. அதனால நீங்க அந்த ஆளை பத்தி யோசிக்காதீங்க அங்கிள். ஏமா, உனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் தானேம்மா? என்னென்ன இப்படி கேட்டுட்டீங்க? முழு சம்மதம். புள்ளைங்க ஆசைப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து அவங்க சந்தோஷமா வாழ்றத பார்த்து நாம சந்தோஷப்படணும்னே. சரிம்மா, அப்ப கல்யாணத்துக்கான ஏற்பாடை பார்க்கலாம். அண்ணே, நீங்க மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கீங்க. சம்மந்தி உங்க பிள்ளைங்க எல்லாம் அமைதியாவே இருக்காங்களே. அவங்களுக்கெல்லாம் சம்மதம் தானே? ஜனாமா வேற இங்க வரல. மா, எங்க எல்லாருக்குமே சம்மதமா. இந்த கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடக்கும். நீங்க தைரியமா வேலையை பாருங்க. இவன் கண்டிப்பா தப்பான ஆளதான் இருப்பான். இவன் பார்வையே சரியில்லை.